வாங்க. எங்க போயிருந்த? எத்தனை கேம்ஸ் தான் ஆடினேன்? எத்தனையோ ஆடினோம். ஒரே தமாஷ். அப்பா மிஸ்ஸஸ் பிரசாத் உங்களை ரொம்ப புகழ்ந்தாங்க. மிஸ்ஸஸ் பிரசாத்ங்கிறதுனால விட்டுறேன். யார் அது? எதை கேட்கிறேன்? அதான் உன்னை இறக்கி விட்டு போனானே அவன். சொல்லு. சிவராஜ் உன் காலேஜ் பையனா? கிட்டார் மாஸ்டர். ஓஹோ. அவன் அப்பா யாரு? ஆங்கிலோ இந்தியன். அம்மா ஹிந்து தான். இங்க பாரு, நாளைக்கு கிட்டார் கிளாஸ் நிறுத்து, இல்ல குடும்பம் பாழாயிடும். மேட்னி ஷோனா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஷோனா அப்பா கட்டு வரேன். கல்பனா, இது வந்துட்டேங்க. லீனாக்கு உடம்பு சரியில்லை. சரி, சாப்பிட விட்டாலும் பரவாயில்ல, சும்மா வாங்க உட்கார சொல்லி கூப்பிடுறேங்க. இது என்னுடைய எல்டஸ்ட் டாக்டர் லீனா. ஃபர்ஸ்ட் லீனா, செகண்ட் மீனா, தேர்ட் ரீனா. குட் கேர்ள். எக்ஸ்கியூஸ் மீ, எழுந்துக்கலாமா? ஓ எஸ். சாருக்கு வாஷ் பேஷன் காட்டு. வந்துடுறேன். ஏன் லேட்டு? உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு? உடம்புக்கு என்ன சொல்லு, என்ன உடம்பு? ஒரு பொண்ணுக்கு சொல்ல முடியாத காரணம் உடம்புல எத்தனையோ இருக்கலாம் இல்லையா, அதுதான். அப்பா சமாளிச்சுட்டு என்கிட்ட சொல்லு, ஏன் சாப்பிடல? பிடிக்கல. ஏன் தெரியல. லீனா, உன் மனசுல ஏதோ குழப்பம் இருக்கு, அது மறைக்கிற. நீ மறைக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும். சொல்லு. லீனா, நீ சிவராஜ் நினைக்கிற, அதனால குழப்பம். தாத்தா ஒரு பஞ்சாபி, பாட்டி ஒரு நீக்ரோ, கொள்ளு தாத்தா ஒரு கொங்கணி. அடி பாதி, பொண்ணை இப்படியா வளர்க்கிறது? பொண்ணை உங்க அப்பா குதிச்சு போயிட்டாரே, நீ கர்ப்பம் வேற தெரிஞ்சிருந்தா. லீனா, நீ குடும்பத்தை தாழ் பண்ணிட்ட. 1000 வாட்டி சொல்லனே இந்த கிட்டார் கிளாஸ் வேணான்னு. கேட்டியா? பிடிவாதம் பிடிச்சேன். இப்போ மம்மி, நான் செத்தாலும் சாவேன், அவர் காதலை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. போது, நிறுத்திடு. அப்ப நான் என்னதான் செய்யட்டும்? சொல்லுமா. நான் போறேம்மா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கேயாவது கல்யாணாத இடத்துக்கு போயிடுறேன். I want. Why you want? அந்த மேல கடந்தாச்சு. கடந்தாச்சு. நான் என்ன செய்யணும்? போய் கழிச்சு. நான் விதைச்சதை எல்லாம் அறுவடை செய்யணும்னா ஒரு அநாத ஆசிரமமே போல. என்ன லவ் பண்ணல? லவ் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயமா? இல்லையா? நான் லவ் பண்ணவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஒரு அந்தப்புறமே போதாது.
என் லவ் அவ்வளவு சீப்பா? Is it costly? How much? You scoundrel! It's got a life! It's got a family! But it's not my life. It's not my family. நீங்க என்ன லவ் பண்ணலையா? நீங்க என்ன சின்சியரா லவ் பண்ணலையா? I love you. I love Sita. I love Geeta. I love Rita. I love. അപ്പുറം ആ കുട്ടി എങ്കിട്ട യോസന കേട്ടു. ഞാൻ അവിടെ ഇവിടെ കേട്ട് വിസാരിച്ചു, മരുന്ന് വാങ്ങി കൊടുത്തു. ഒന്നും പ്രയോജനമില്ല. ആ കുട്ടി പേടിച്ചു പോയി. അപ്പോൾ ലീന ഒരു യോസന പറഞ്ഞു. ലീന പഠിക്കുന്ന കോളേജില് കുമാറിനൊരു പ്രൊഫസർ ഇരുന്നു. അയാൾ ലീന മേലെ ഉയരേ വെച്ചിരുന്നു. ലീന അവർ വിരുന്നാള ഇല്ല, ഗർഭം കളിക്ക முடியாத നിലമ വന്നപ്പോ വേറെ വഴിയില്ലാമ അയാളെ കല്യാണം കഴിക്കാൻ സമ്മതിച്ചു. அதுக்கு ப்ரொஃபசர் சம்மதிச்சாரா? ஆமா, அவருக்கு தெரியாதுல்ல. ப்ரொஃபசர் சம்மதிச்சு, கல்யாணம் நடന്നു. அது சரி, லீனாவோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? പിന്നെ ഒത്തുക്കാമ എന്ത് ചെയ്യും? ഒരേ കൊലം ഗോത്രമായി, കല്യാണமும் നടന്നു. இந்த விஷயம் குமாருக்கு தெரியுமா? தெரியும் സാറേ. ലീനാവ് തള്ളി വെച്ചു. டைவர்ஸ் பண்ணலையா? ഡൈവേഴ്സും ചെയ്തിട്ടില്ല. അയാൾക്ക് ரொம்ப അവമാനമായി. ഈ കുടുംബമേ செத்து ഒഴിഞ്ഞാൽ തന്നെ തനക്ക് നിമ്മതിന്ന് അയാൾ കരുതിയിരുന്നു. ஓஹோ, கருவிக்கிட்டு இருந்தாரா? ആമാ. സാറേ സാറേ, ഞാൻ தெரிஞ்சது പറഞ്ഞു കേട്ടോ. അത് നല്ലതായിരിക്കട്டும் തെറ്റായിരിക്കட்டும், നിങ്ങൾ നല്ലപോലെ വിസാരിക്കണം കേട്ടോ. ஹலோ, மிஸ்டர் குமார் இருக்காருங்களா? ஓ, நீங்க தான் பேசுறீங்களா? குட் மார்னிங். நான் இன்ஸ்பெக்டர் சிங் பேசுறேன். ஜட்ஜ் சுரேந்தர் கேஸ் விஷயமா நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்க உதவி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், லீனா இருக்கிறாங்களே உங்க ஒய்ஃப். ஷி வாஸ், சாரி, யுவர் எக்ஸ் ஒய்ஃப். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிக்காத விஷயம் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். லீனா நடத்தையில எனக்கு I know the reason? லீனாவை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மட்ட கடிதாசி வந்தது. அதுல என்ன எழுதிருந்தாங்க? அவளுக்கும் கிட்டார் வாசிக்கிற ஒருத்தருக்கும் கள்ள தொடர்பு உண்டுன்னு. அத நீங்க நம்பினீங்களா? இல்ல, கிட்டார் வாசிக்க தெரியுமான்னு அவளை கேட்டேன். தெரியாதுன்னு சொல்லிட்டா. சரி, அவங்க அப்பாவையும் கேட்டேன். அவரும் அப்படிதான் சொன்னார். ஆனா அவங்க 2 பேர் சொன்னதும் பொய். ஓ, எப்படி தெரிஞ்சது? என் மாமனார் வீட்டுக்கு போயிருந்தேன். லீனா ரூம்ல அவ பெட்டிக்குள்ள ஒரு கிட்டார் ரகசியமா இருந்தது. அவளுக்கு நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும்னு பல பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ மேல இருந்த நம்பிக்கை உடைஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய காரணமா? நாட் only that, அவ 8 மாசத்துக்குள்ளேயே பூரண கர்ப்பிணி ஆயிட்டா. அது எப்படி முடியும்? எங்க குடும்பத்துல 10 மாசம் வரைக்கும் தங்குறது இல்ல. இன்னும் குறிப்பிட்டு வந்தா உங்களுக்கு மாச கணக்கு போட தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கா? நான் நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 மாசம் பொறுத்துதான் நமக்கு பாப்பா பிறக்கும். நான் இப்ப எங்க வீட்டுக்கு போக கூடாதா? இன்னும் 2 மாசம் நம்ம பிளே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவோட பிளே பண்ணலாம். டார்லிங், உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேனா? ஆனா 2 நாள், within 2 days வலி எடுத்தாச்சு, குழந்தை பிறந்தாச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம். பார்த்தேன், குழந்தை எங்க 2 பேர் மாதிரியும் இல்ல. நல்ல கருப்பு, பூனை கண்ணு. உடனே திரும்பிட்டேன். 2 நாள் வலிப்புல குழந்தையும் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் என்னால தாங்க முடியல. அவ உறவே வேண்டான்னு உதறிட்டான். அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் பகை ஏற்பட்டுதா? பகைன்னு சொல்ல முடியாது. சுரேந்தருக்கு கோபம் நேரா வந்துட்டார். நீங்க பெரிய ப்ரொஃபசர், ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில லீனாவை நீங்க புறக்கணிச்சது பெரிய தவறு. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் வெயிட். நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? உங்க பெண் லீனா, அவளுக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் இல்ல. பொறுங்க, கேஸோட மறுபக்கத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் தானே உங்களால ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியும். போறேன், விசாரிக்கிறேன்.
இப்ப சுரேந்தர் குடும்பம் காணாம போயிருக்கு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அது மிஸ்ட்ரியா தான் இருக்கு. பணத்துக்காக இந்த கொலையோ கடத்தலோ நிச்சயமா நடந்திருக்க முடியாது. செக்ஸ் காரணமா இருக்கலாம். அது எப்படி சொல்றீங்க? சுரேந்தருடைய பொண்ணுங்க அழகுல பிரசித்தம். அவங்களோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு பல பேர் துடிச்சுட்டு இருந்தாங்க. துடிச்சது இருக்கட்டும், அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கை எப்படி? ஏதாவது ரகசியம் உண்டா? கடைசி போட்டு ரொம்ப இன்னசென்ட். ம். அவளை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ரெண்டாவது பெண் மீனா ம். அவ ஒரு மாதிரி தான். குமார், லீனாவை ஊருக்கு அனுப்பிச்சிட்டீங்களே, ராத்திரியில அவ நினைப்பு வராதா? இன்னசென்ட்டா இருந்த. கொஞ்சம் மனசு பேதலிச்சிருந்தாக்கா கூட அவளை நான் வயலேட் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு அவ செக்ஸியா பிஹேவ் பண்ணா. அதுக்கு காரணம் லலிதாசிரமம்னு ஒரு ஆசிரமம். அதுல அவ ஒரு டிசைபிள். மிஸ்டர் குமார், எஸ் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தேவ, உங்க மன வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் இல்லையா? பெரிய ஏமாற்றம் தான். அப்போ அந்த குடும்பமே அழிஞ்சு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? உண்டா இல்லையா? அது ஸ்பெர் ஆஃப் த மொமெண்ட்ல நான் ஏதாவது சொல்லிருப்பேன். எல்லாம் சடன் ஸ்பெட்ல தான் உண்டாகும். குழந்தையானாலும் சரி, கொலையானாலும் சரி. வாட் இன்ஸ்பெக்டர், ஆர் யூ ட்ரைங் டு இம்ப்ளிகேட் மீ? Why not? கடைசியில போலீஸ்ங்கிறத நிரூபிச்சிட்டீங்களே. எல்லாரும் மேலே சந்தேகப்படுறதுதானே எங்க கடமை. யார வேணாலும் சந்தேகப்படுங்க. என் மேலதான் சந்தேகப்படணுமா? ஏன் சிவராஜ் இல்ல ஒரு பெண்ணை கெடுத்தா இன்னும் என்னென்ன பிளாக்மெயில் பண்ணானோ? பிளாக்மெயில் ஏன் பண்ணணும்? ஏன் பணத்துக்காக ஏன் பண்ண மாட்டான்? அவன செலவாளி, ஊதாரி. நல்லா விசாரிச்சு பாருங்க. சொத்துக்காக அவன் எதையும் செய்வான். அவனை விட்டுட்டு இல்ல, நிச்சயமா விட மாட்டேன்.